துளாராசி பொறுத்த வரைக்கும் 3 மணிக்கு பிறகு நீங்கள் நினச்சது அடையிறீங்க. வெற்றிகரமான ஒரு அற்புதமான நாள். 3 வரைக்கும் அப்படியே ரிலாக்ஸாக போயிட்டு இருக்குது. விருச்சிகராசி பொறுத்த வரைக்கும் மேபி பொறுமையாக போயிருங்க, அவசரப்படாதீங்க. குழந்தைகளோட, வாழ்க்கை துணையோட ஜஸ்ட் கேரியான், உடம்புக்கு மனசுக்கும் கொஞ்சம் நிம்மதி குறைவு. தனுராசி பொறுத்த வரைக்கும் 3 மணிக்கு பிறகு லைட்டாக கவலைப்படலாம், ஆனால் வெற்றி நிச்சயம். தொழில் விருத்தி அருமையாக இருக்குது. மகராசி பொறுத்த வரைக்கும் 3 மணி வரைக்கும் சில வாக்குவாதங்கள், சின்ன சின்ன கவலைகள் இருக்கலாம், ஆனால் பொருளாதார விருத்தி இருக்குது. 3 மணிக்கு பிறகு த பியூட்டிஃபுல் டே அப்படின்னு சொல்லலாம், தொட்டதெல்லாம் தொடங்குது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சேம் பாயிண்ட் 3 வரைக்கும் உடம்புக்கு மனசுக்கும் லைட்டு வாப்லேஷன் இருக்குது, ஆனால் குரு பார்வை இருக்கிறனால ஓகே 3 வரைக்கும். 3 மணிக்கு பிறகு எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம், அல்லது டிஃபென்சிவாக ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிக்கலாம். மீன் ராசி பொறுத்த வரைக்கும் உங்கள் 3 மணி வரைக்கும் விரயச்சந்திரன், 3 மணிக்கு பிறகு ஜென்மச்சந்திரன், உடம்பு மனசு லைட்டாக கசங்குது. அதே டைமில் டோன்ட் வரி, லாபஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம், தனகுடும்ப தன் சொந்த வீட்டி பார்க்குறான். பொருள், பணம், லாபம், வெற்றி நன்றாக இருக்குது. உடம்பு மனசும் தடுமாறுது, கவனமாக இருங்க. இன்றைய அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான தத்துவத்து போலமாக உங்களுக்கு பயன்படும். ஆத்திரம் வித்தைக்கு சத்துரு. அதாவது கோவப்படுறோம், அவசரப்படுறோம், இது நம்முடைய வித்தைக்கு சத்துரு. அவசரப்பட்டு ஒரு வேலையை செய்யக்கூடாது. அவசரப்படாமல் நிதானமாக ஒரு வேலை செய்யுங்க, பொறுமையாக ஒரு வேலை செய்யுங்க. இன்றைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை 2 நாள் யோசித்து செஞ்சு பாருங்கள், அழகாக ஜெயிப்பீங்க. எத்தையுமே எடுத்த முடிச்சுன்னு செய்யக்கூடாது. பொறுத்தார் பூமியாழ்வார், பொறாதார் காடாழ்வார். ஆகவே பொறுமையாக ஒரு விஷயத்தை எடுத்துப்பாங்க, மிகப்பெரிய வெற்றி காத்துட்டு இருக்குது. பொறுமை, அப்படியே கண்ணை மூடி பொறுமையாக இருந்து பாருங்கள், வெற்றி நிச்சயம். நன்றி.